கிங் ஆஃப் சிக்கன் அப்படின்னு சொல்லி சிக்கன் எல்லாமே வந்துட்டு மனுஷங்க அடிச்சு குழம்பு வச்சு சோப்ல போட்டு குடிச்சிருவாங்க. சிக்கன்ஸோட லைஃப்னாலே இப்படிதான் தோலை உரிச்சு வேக வச்சு சாப்பிட்டுருவாங்க. தன்னையும் மனுஷங்க இப்படிதான் கட் பண்ணி சாப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி டைபோ கனவு கண்டே எழுதிக்கிறான். காலங்காத்தால இன்னொரு கெட்ட கனவு அப்படின்ட்டு டைபோ இப்ப எந்திரிச்சு ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கான். டைபோ காக் ஃபைட்க்கு நான் சைன் அப் பண்ணிருக்கேன் அப்படின்னு டைபோ ஃப்ரெண்ட் சொல்லுவோம். டைஃபே கிங் பர்சன்ட் எதிர்த்து உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு டைபோ சொல்லுவோம். நம்ம ஃபைட்டர் சிக்கனா இல்லனா நம்மள சோப் வச்சு குடிச்சிருவாங்க. என் பையன் ஷாஃபேக்காக பாச்சு நான் ஃபைட் பண்ணி தான் ஆகணும், இல்ல அந்த இடத்துலயே சாகணும் அப்படின்னு டைஃபே சொல்றான். சிக்கன்ஸ் எல்லாத்தையுமே ஹியூமன்ஸ் வந்து சாப்பிடுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஃபைட்டர் சிக்கன் அப்படி கிடையாது. ஒருவேளை டைஃபே வந்து ஜெயிச்சிட்டா அதோட பையனையும் ஃபைட்டர் சிக்கன் அப்படின்னு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சோ நான் கிங் பர்சன் கூட ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு டைஃபே போறான். இந்த மேட்ச்ல நான் கரெக்டா 15 நிமிஷம் தாக்கு பிடிச்சா போதும், நான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு டைஃபேவும் கிங் பர்சன் இப்ப ஃபைட்டுக்கு ரெடியா இருக்காங்க. டைஃபே வேணா அப்படின்னு டைபோ வெளியே நின்று கத்திட்டு இருக்கா. இப்ப மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. கிங் பர்சன் எடுத்த உடனே டைஃபேவை ஒரே பஞ்ச் தான். சிக்கன்லாம் ஒரு காங்க எதிர்த்து ஃபைட் பண்ண வந்தா எப்படிப்பா அப்படின்னு கிங் பர்சன் சொல்லவும், அவன் ரொம்பவே ஃபாஸ்டாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும், பட் என்னால தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு டைஃபே போய் எந்திரிச்சு திரும்பவும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறான். என்னடா வாங்கினது பத்தலையா அப்படின்னு கிங் பர்சன் கேட்கவும், பஞ்ச் பண்ண வரும்போது அப்படியே ஒரு ரொட்டே அதுல இருந்து தப்பிச்சு கிங் பர்சன்டியா வந்துட்டு டைஃபே அட்டாக் பண்ணிட்டான். கிங் பர்சன் ஃபேஸ்ல இப்ப ரத்தம் வருது. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு டென்ஷன் ஆகுவோம். இவன் கூட ஒத்தை கொத்த என்னால ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு டைஃபே வேணும்னே அந்த பஞ்சை வாங்கி அவனோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அதே ஃபோர்ஸ்ல அவனையும் அட்டாக் பண்றான். அவனோட ஒரு பக்கம் கண்ணு தெரியல, இது அவனோட வீக்னஸ், பிளைண்ட் ஸ்பாட்ல போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு டைஃபே அதோட ஃபிங்கரை உடச்சு விட்டுருதான். இன்னும் பேலன்ஸ் 5 நிமிஷம் தான் இருக்கு. டைஃபே சிக்கனால காக்க எதிர்த்து ஜெயிக்க முடியாது, நீ செத்துருவ அப்படின்னு டைபோ சொன்னப்போ, நான் ட்ரையே பண்ணாம எப்படி அதை தெரிஞ்சுக்கிடுறது அப்படின்னு சொல்லி டைஃபே சொல்லியிருப்பான். என் மொத்த ஸ்ட்ரென்த்தையும் நான் யூஸ் பண்ணிட்டேன், இன்னும் 3 மினிட்ஸ் தாக்கு பிடிச்சா போதும் அப்படின்னு டைஃபே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சிக்கன் அவ்வளவு சூப்பரா ஃபைட் பண்ண நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த சிக்கன் ஃபார்ம் ஓனர் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். கிங் பர்சன் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு என்னவே ரொம்ப ஸ்ட்ராங்காவும் வெறி பிடிச்ச மாதிரியும் மாறி இருக்கான். அவனோட அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி என்னவே தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு கிங் பர்சன் அட்டாக் பண்ண போனா, டைம் முடிஞ்சது, ஃபைட்டை ஸ்டாப் பண்ணுங்க டைபோ சொல்றான். கிங் பர்சன் விடாம டைஃபேவை அடிச்சுக்கிட்டே இருக்கான். சீட்டிங் நிறுத்திட்டான் டைபோ சொல்லவும், மக்களை பொறுத்தளவு ஒருத்தருங்க சாகணும், இன்னொருத்தர் அடிக்கணும், ஹியூமன்ஸ் அதை தான் என்ஜாய் பண்றாங்க, குட் பை சிக்கன் அப்படின்னு இப்ப டைஃபேவை போட்டு அவன் அடி அடின்னு அடிச்சு டைபோ கண்ணு முன்னாடியே கொலை பண்றான். சுத்தி நின்னு மக்கள் எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. டைஃபே இறந்து போயிட்டான், பட் அதோட பையன் ஷாஃபேக்கு இது தெரியாது. டைஃபே நீ இந்த ஃபைட்ல ஜெயிச்சிட்ட, ஆனா நம்ம வாழ்ற இந்த உலகம் இது ஒரு அன்ஃபேரான வேர்ல்ட், கவலைப்படாத ஷாஃபேவை நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைபோ நினைக்கிறேன். ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு இப்ப பிரசன்ட் டைம் லைனை காமிக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே டைஃபே அப்படின்னு இறந்து போன அவன் ஃப்ரெண்டுக்கு டைபோ மரியாதை செலுத்தினான். ஷாஃபே இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமும் நீ ஏன் இன்னும் வளரல அப்படின்னு கேட்கவும், ஷாஃபே தான் சொல்லுவோம், ஆமா செவன உங்க அப்பா மாதிரியா ட்ரைனிங் கொடுத்தேன். என்னது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா கேட்கிற, அது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு டைபோ சொல்றான். இந்த இடத்துல எபிசோட் முடியுது.